பெருஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது கள்ளக்குறிச்சி காங்கிரஸை குறிவைக்கும் நட்டா. இந்த பொருளை தான் நம்ம பேச இருக்கிறோம். பாஜகவினுடைய கணக்கு என்ன, இது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் வந்திருக்கிறார். வணக்கம் பிரியன் சார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் அப்படின்னு கார்கேவுக்கு நட்டா கடிதம் எழுதியிருக்கிறார். அதன் அரசியல் பின்னணி பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். இதில் முதல்லையே பிரதமர் ஏன் மௌனமாக இருக்கிறார் அப்படின்றது தொடர்ந்து ராகுல் எழுப்பிய கேள்வி. இப்போ பாஜக அதை திருப்பி ராகுலையும் காங்கிரஸை நோக்கி திருப்பி இருக்கிறாங்களா? அது பிரதமர் மணிப்பூர் விஷயத்தில் தொடர்ந்து மௌனமாக இருந்தார். அதை குறித்து தான் அந்த கேள்வி எழுப்பினாங்க. தொடர்ந்து பிரதமர் இந்த நீட் எக்ஸாம் முறைகேடுகளில் மௌனமாக இருக்கார். அதை தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதை இப்போது காங்கிரஸ் பாஜக என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை விஷச்சாராய விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு காங்கிரஸையும் கூட்டணி கட்சியான காங்கிரஸையும் அமைதியாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது என்னுடைய பாயிண்ட் என்னென்னா ஒரு நீட் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது பூதாகாரமாக வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் இன்னும் பெருசாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல்வேறு மாநிலங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியாது. நீட் எக்ஸாம் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த முறைகேடுகள் நடக்குதா, இல்லை இப்போ தான் நடக்குதா, இல்லை இந்த என்கொயரின்றது முதல்லேருந்தே ஆரம்பிக்கணுமா, ரெட்ராஸ்பெக்டிவாக ஆரம்பிக்கணுமாலாம் தெரியல. வடநாட்டில் அந்த அளவுக்கு கோல்மால்லாம் நடந்திருக்கு நீட் எக்ஸாமில். ஸோ இந்த விஷயங்கள் பெருசாக போகுமோ அப்படின்னு ஒரு தயக்கம், பயம் பாஜகவுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு நேஷனல் இஷ்யூ. இந்த நேஷனல் இஷ்யூ எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரீஜனல் இஷ்யூவை எடுக்கிறாங்க. யார்? பாஜக கையில் ரீஜனல் இஷ்யூ எடுத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வர முடியுமான்னு அந்த இஷ்யூவை முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு நேஷனல் இஷ்யூக்கு ஒரு ரீஜனல் இஷ்யூ பதில் ஆகாது, அப்படி வைக்க முடியாது. பொதுவாக கார்கே அவர்கள் தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட பிரதமருக்கு கடிதம் எழுதுவார், வாங்க நம்ம பேசலாம், இது குறித்து பேசலாம் அப்படின்னு. அதே பாணியில் ஒரு நெருக்கடி கொடுக்கலான்ற முயற்சியா? இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய அளவிலான பிரச்சனைக்கு பிரதமருக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் ஏன் பேசலைன்றதை எப்படி எடுத்துக்கிறது? அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ஒவ்வொரு இஷ்யூஸ் அவ்வப்போது நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. குஜராத்தில் மோர்வி பிரிட்ஜ் உடஞ்சி போன போது 141 பேர் இறந்து போனாங்க. நீங்கள் எந்த சிபிஐ என்கொயரி வச்சிங்க, என்ன விசாரணை கமிஷன் போட்டிங்க? வெறும் குஜராத் போலீஸோட எஸ்ஐடி தானே போட்டிங்க நீங்கள். அதே குஜராத்தில் ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் ராஜ்கோட்டில் எரிஞ்சு போச்சு, எத்தனை பேர் இறந்து போகிறாங்க? நீங்கள் என்ன சிபிஐ என்கொயரி போட்டிங்களா? அங்கே இருக்கிற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டரை கமிஷனை அந்த கோர்ட்டு கண்டிச்சாங்களே, நீங்கள் என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுத்தீங்க? இந்த மாதிரி இப்போ கவலைப்படுற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கலாச்சாரத்துக்கு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா பாராட்டுறோம். ஓகே, ஒரு ரீஜனல் இஷ்யூக்கு நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆனால் பாஜகவின் கணக்கு என்பது பிரியன், இப்போ அதை திசை திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு உத்தி இருக்குன்னா அதில் அவங்களால வெற்றி பெற முடியுமா? திசை திருப்பறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது முக்கியமாக என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நீட் எக்ஸாமில் நடந்த முறைகேடுகள் இருக்குல்ல, அது நேஷனல் லெவலில் இன்றைக்கி லட்சக்கணக்கான யூத்ஸை பாதிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த விஷயங்களில் யூஜிசி நெட்டு 9 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க சார். நீங்கள் அதை ரத்து பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக. அதில் எவ்வளோ பெரிய இது. அப்புறம் யூஜிசி பிஜியில் குளறுபடி, நீட் பிஜியில் குளறுபடி. அப்புறம் 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க நீட் யூஜி எக்ஸாம். அதில் சில இடங்களில் நடந்த முறைகேடு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நல்லா படித்த பசங்க, ரேங்க் வாங்காத பசங்க, மெரிட்டில் போகாத பசங்களாம் அவங்க என்ன நினைப்பாங்க ஆக்சுவலாக? எந்த இடத்துல கோல்மால் நடந்ததுன்னு தெரியாது. இது அந்த முதல் திசை திருப்புதல் அப்படின்றது பாஜகவுக்கு பெருசாக பலன் கொடுக்காது. திசை திருப்புதல் பாஜக ட்ரை பண்ணுறாங்க. பட் அது பெரிய அளவுக்கு அதற்கான பலனை அவங்க பார்க்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, திமுக காங்கிரஸ் இடையே ஒரு விரிசலை ஏற்படுத்தும். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசியதை வட மாநிலங்களில் சொல்லி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திமுக இப்படி பேசியது அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்போ திரும்ப திமுக இஷ்யூ, கள்ளக்குறிச்சி இஷ்யூ வச்சுட்டு திரும்பவும் காங்கிரஸ் கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் இதை பேசலன்னு. இதன் மூலம் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? பாஜகவின் காய் நகர்த்தலுக்கு பலன் கிடைக்கும்? நீங்கள் சொன்ன அதே இஷ்யூ நான் எடுக்கிறேன். அந்த சனாதன இஷ்யூ தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவால் எழுப்பப்பட்டது. அது தேர்தலுக்கு முன்னாடி எழுப்பப்படும் போது அது ஓட்டை குறி வச்சு காங்கிரஸ் கூட்டணிக்கு வர ஓட்டை அது கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பிஜேபி எழுப்பும் பொழுதே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான விரிசலும் வரல. ஸோ ஓட்டுகளை பாதிக்கிற ஒரு விஷயத்திலே விரிசல் வராது இருக்கும்போது மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை அதான் மத்திய பிரதேசத்தில் ஒரு இடங்களும் வரல, வேற விஷயம். மத்திய பிரதேசத்தில் ஆட்சி இழந்தாங்கன்ற அதனால் எவ்ரி திங் இஸ் தேர். பட் ஆனால் அதை பற்றி அப்பவே கூட அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் வரல. அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆல்மோஸ்ட் இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு ஒரு வெற்றியை கண்டு கொண்ட பிறகு இந்த இடத்துல இவங்களுக்குள்ள விரிசல் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் விரிசல்ன்றத இப்போ ராகுல் பிரியங்கா காந்தி நீங்கள் போங்க, சம்பவ இடத்துக்கு போங்க அப்படின்னு நட்டா சொல்கிறாரு. அப்படின்னா
ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் ஒரு ராகுல கொஸ்டின் பண்ணி ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வராரா? நீங்க வந்து கூட்டணிக்காக அமைதியா இருக்கிறீங்க, கை கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராகுலுக்கு ஒரு நெருக்கடியை, பிரியங்காவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலான்ற கணக்கா? சரி, இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கே, அப்போ மத்தியிலேருந்து ஒரு மந்திரி போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு திருப்பி கேட்டால், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கோம், எங்கள் காங்கிரஸ் லோக்கலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க போய் பார்க்குறாங்க, எல்லா பிரச்சனைகளை சிஎம்கிட்ட சொல்கிறாங்க, அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்களே, நீங்கள் போய் பார்க்க முடியுமா? நீங்கள் ஏன் போய் பார்க்க மாட்டேன்றீங்க? நீங்கள் உங்கள் அமைச்சரவையிலேருந்து யாராவது போய் பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் அப்படி கூட கேட்கலாம் இல்லையா? கூட்டணியிலிருந்து தான் போய் பார்க்கணும் என்ன அர்த்தம் இருக்கு? ஆக்சுவலா இந்த ஆட்சியில நிர்வாக பொறுப்பில் இருக்கிற நீங்க, உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு எல்லா மாநிலமும் உங்களுக்கு டெல்லியிலேருந்து பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு ஒரே மாதிரி தானே டீல் பண்ணணும். சரி, தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்ன ஏது, அதை போய் பார்த்து நம்ம மந்திரி அனுப்பலாம், மந்திரியை போய் பார்க்க சொல்லலாம், அப்படி மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கலாம் இல்லையா? இங்கேயும் நீங்க வந்து அண்ணாமலையை போய் பார்க்க சொல்லி ஒரு பொலிட்டிக்கலாக தானே அதை பண்றீங்க. இந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல நீங்க சொல்லிட்டீங்க. கூட்டணி பெரிய விரிசல் இருக்காதுன்னு. குறைந்தபட்சம் காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தத்தையாவது நட்டாவினுடைய இந்த நகர்வு கொடுக்காதா என்ன? இதோட டோட்டலாக இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, பாஜக இதை எழுப்புறதுக்கான பேக்ரவுண்ட் என்னென்னா, இது நிச்சயமாக வந்து இந்த நீட் எக்ஸாமில் ஏற்பட்டிருக்கிற இந்த குளறுபடிகள், இது நாளைக்கு பார்லிமெண்ட்டை வந்து பெரிய அளவுக்கு வந்து இது பேசப்படும், அல்லது பார்லிமெண்ட் முடக்கிற அளவுக்கு இது போகுன்றதுனால இந்த விஷயத்தை திசை திருப்பறதுக்காக இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். பட் அது வந்து பலனளிக்காது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து ஒரு இந்தியா போன்ற மாநிலங்கள், இந்தியா போன்ற நாட்டில் இருக்கிற பல மாநிலங்களில் வெவ்வேறு பிரச்சனை நடக்குது. நீங்கள் இது அட்டல் சேது பிரிட்ஜ் உடஞ்சி போச்சு, அதுக்கு நாங்கள் உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? பீகாரில் 3-4 பிரிட்ஜ் தொடஞ்சு இடிஞ்சு போயிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியாது? அது ஒரு இஷ்யூ, பீகாரில் ஒரு இஷ்யூ. அது ஆக்சுவலாக ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் தட் இஸ் அன் இஷ்யூ. மணிப்பூரில் ஒரு இஷ்யூ 1.5 வருஷமாக இருக்குது, நீங்கள் போய் பார்க்காத இருக்கீங்க, அது ஒன்றுமே பண்ணாத இருக்கீங்க. அப்போ வந்து என்ன மாதிரி நீங்கள் மாநிலத்துக்கு மாநிலம் உங்கள் அரசியல் ரீதியான உங்கள் பார்வையில் வித்தியாசப்படும் போது மக்கள் நீங்கள் அதை அரசியல் பண்றீங்கன்றதை ஈஸியா புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அடுத்த வாய்ப்பு அப்படின்றது இப்ப கள்ளச்சாராய விவகாரத்தை ஒரு தேசிய விவாத பொருளா மாத்தலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குமான்றது. இப்ப நட்டா அவர்கள் சொல்றது இது அரசு நடத்திய கொலை அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய விவாதமாக்குற ஒரு முயற்சி இருக்கா? ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறாங்க, சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. ஒரு தேசிய கட்சி இதை கையில் எடுக்கிறதன் மூலமா இது தேசிய விவாதமா மாறுமா? நீங்க சொல்ற மாதிரி நேட்டோ, போட்டித் தேர்வுகள் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த விவகாரம் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இது வந்து ஒரு குறுகிய கால அரசியல் நோக்கத்தோட செய்யப்படுற விஷயம் பாஜகனால. இந்த பார்லிமெண்ட் செஷனில் இந்த மாதிரி விஷயத்தை கிளப்பினா எதிர்கட்சிகள் நீட்டு விஷயத்தை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க, இல்லை அவங்களுடைய அந்த வீரியம் வந்து குறைஞ்சி போகும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு குறுகிய கால ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இதை பார்க்குறேன். நீண்ட கால ஸ்ட்ராட்டஜி இல்லை தேசிய அளவு விவாதம்னா, குஜராத்தில் 2019, 2022 100 பேர் இறந்து போனபோது பாஜகவில் இருந்தவங்களாம் எங்கே போயிருந்தாங்க? எந்த சிபிஐ விசாரணை கேட்டாங்க? என்ன பண்ணாங்க? எத்தனை பேர் போய் பார்த்தாங்க? அஸ்ஸாமில் நடந்தபோது 160 பேர் இறந்து போகும்போது எங்கே போயிருந்தீங்க? உத்தரப்பிரதேசில் 100 பேர் இறந்து போகும்போது எங்கே போயிருந்தீங்க? இது ஒரு நேஷனல் இஷ்யூ தான். ஆனால் இதை நேஷனல் இஷ்யூ ஆக்கிறதா நீங்கள் அப்போவே ஆக்கியிருக்கலாமே. இத்தனை மாநிலங்களில் இவ்வளோ பேர் இறந்து போகும்போது ஆக்காத நேஷனல் இஷ்யூ திமுக கவர்மெண்ட் நடக்கும்போது இங்கே நடக்கிற விஷயங்களை இங்கே நேஷனல் இஷ்யூ ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அரசியலையும் மக்கள் புரிந்து கொள்வார். இப்போ அண்மை காலமாக திமுகவை மையப்படுத்தி, இன்னும் தமிழ்நாட்டை மையப்படுத்தி பிரதமர், உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர்கள்லாம் பேசுவது, அதை ஒரு தேசிய விவாதமாக்குவது, வடமாநில தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் இருக்கட்டும், இங்கே தெலுங்கானாவில் பேசுகிறதா இருக்கட்டும், அப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது. இதற்குள்ளே ஏதாவது தமிழ்நாட்டை மட்டும் மையமாக வச்சு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கோ? இல்லை, தமிழ்நாட்டை மட்டும் மையப்படுத்தி அவங்க பண்ணுறாங்கன்னா இங்கே பாஜக செல்வாக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ பாஜகவுக்கான ஏதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் பிரதிநிதித்துவம் அல்லது சட்டமன்றத்தில் ஒரு இன்னும் அதிகமான பிரதிநிதித்துவம், இல்லை அதிகமான 26 எலெக்ஷன்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள், இந்த மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான கணக்கு தான் அவங்க போடுறாங்க ஆக்சுவலாக. அதுதான் வந்து, அதாவது தமிழ் மக்களை பெருமைப்படுத்துகிறோம், தமிழை பெருமைப்படுத்துகிறோன்ட்டு பேசுகிற பிரதமர் அவர்களே அங்கே வந்து பூரி ஜெகநாதர் கோயிலோட கருவூல சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசினார். தமிழர்களை இழிவுபடுத்துகிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அப்புறம் தமிழர்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்காரங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்கன்னு அங்கே போய் பேசுகிறாரு. எல்லாம் ஓட்டுக்காக ஒரு பிரதமர் எவ்வளவு கீழே இறங்கி பேசுகிறாரு பார்த்தீங்களா? இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் பலன் கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் தமிழர்களை அதற்குள்ளே இருக்கிற உட்பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கலையா? அப்போ அங்கே நவீன் பட்நாயக்கோட தனிச்செயலர் இருக்கிற இந்த அரசியலை தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு அரசியல் பண்றீங்கல்ல, அந்த அரசியலை தமிழ் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இப்ப கள்ளச்சாராய விவகாரத்துல மக்களுக்கு ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க, அந்த துன்பத்துல பங்கேற்கிறாங்கன்னா
அதை ஒரு பாஜகவின் தேசிய தலைமை கையில் எடுக்குது அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவு இருக்காதா மக்கள்கிட்ட? இந்த தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராய அல்லது சாவு அல்லது விஷச்சாராய சாவுன்றது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துருக்கு சார். ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை கொடுத்துருக்கு. நிர்வாகம் வந்து அலட்சியமாக இருக்குது, மெத்தனமாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்க என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸை அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி நீட் எக்ஸாமில் நீங்கள் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கீங்க, நீங்கள் போட்டிருக்க சிபிஐ என்கொயரியில் எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் கேட்குறீங்கல்ல சிபிசிஐடி என்கொயரியில் எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? அப்போ நீட் எக்ஸாமில் நீங்கள் போட்ட சிபிஐயில் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும்? உங்கள் சிபிஐ உங்களுக்கு எதிராக எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் சிபிசிஐடி என்கொயரி கொஸ்டின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தார்மீக உரிமை இருக்குது? நான் கேட்குறேன், சிபிஐ என்கொயரி நீட் எக்ஸாமில் சரியாக பண்ணாது, சிபிஐ என்கொயரி பண்ணாது. ஏன்னா உங்கள் கவர்மெண்ட் நடக்கிற குஜராத்தில் அது போய் என்ன பண்ண போகுது? ஆக்சுவலாக குஜராத்தில் வந்து மோர்பி பிரிட்ஜ் எடுத்து உடஞ்சி போன போது சிபிஐ போட்டிங்களா? இல்லை குஜராத்தில் வந்து கேம்ஸ் வில்லேஜ் எரிஞ்சு போன போது சிபிஐ போட்டிங்களா? அதெல்லாம் போடாத போது இப்போ நீட் எக்ஸாமில் சிபிஐ போட்டிங்களே. இந்த இப்போ போட்டிருக்கிற சிபிஐ மட்டும் நியாயமாக ஆக்ஷன் எடுக்கும் நாங்கள் எப்படி நம்ப முடியும்? நாங்கள் இங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் இங்கே சிபிசிஐடி விசாரணை ஒழுங்காக இல்லாட்டி இங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் கோர்ட்டுக்கு போவாங்க. அது விசாரணை முறைகேடுகள் யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த விசாரணை எப்படி நடக்குது. போன வாட்டி பாண்டிச்சேரியில் நடந்ததுக்கு அப்புறம் விஷயங்கள் சிபிசிஐடி என்ன மாதிரியான விசாரணை நடந்திருக்கு, அதிலே குறைபாடுகள்லாம் இருக்குது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அதை கேட்கறதுக்கான தார்மீக உரிமை இருக்கா? நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்றதான் பாயிண்டிங்க. அது ஒரு ரீஜனல் இஷ்யூவை வந்து ஒரு நேஷனல் லெவலில் கொண்டு போய் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவ்வளோ நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து சலிச்சு போய் வந்து அதாவது உங்களுக்கு வேறு இஷ்யூ எதுவுமே கிடைக்கல இந்தியா கூட்டணியை பற்றி. ஸோ இந்த இஷ்யூவை நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் நேஷனல் லெவலில் பற்றி எறிகிற அந்த நீட் எக்ஸாம் இஷ்யூவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்க. உங்கள் கூட்டணி கட்சிகள் ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க? தேசிய ஜனநாயக இறந்திருக்காங்க. நாங்கள் கேட்குறோம், ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஏன் நீட் இஷ்யூவில் வாய மூடிட்டு இருக்காங்க? மற்ற கட்சிகள் நீங்கள் காங்கிரஸை பார்த்து கேள்வி கேட்குறீங்கல்ல, ஏன் வந்து தெலுங்கு தேசம் வாய மூடிட்டு இருக்கு, ஏன் நிதிஷ் வாய மூடிட்டு இருக்காரு? நீட் எக்ஸாமில் நடந்த விஷயங்களை பற்றி நீதி விசாரணை வேணும், சிபிஐ என்கொயரி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்படியும் அரசியல் செய்யலாம். நீங்க செய்யும் போது அப்படியும் கேட்கலாம்ல. அப்போ வந்து கூட்டணி கட்சின்னா அவங்க ஏதோ தர்மத்துக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம், அது அரசியல் தான் சார். அந்த கூட்டணி தர்மத்தை தான் அந்த தர்மத்துக்குள்ள அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தர்மத்துக்குள்ள எவ்வளவு அந்த எல்லை கோட்டை நீங்க தொட முடியுமோ அந்த எல்லை கோட்டை தான் தொட முடியும். இல்ல அந்த தாண்டி நீங்க போக முடியாது. அந்த கூட்டணி தர்மம் அதுதான் நம்ம நான்காவது வாய்ப்பிலே இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது. இப்ப தமிழ்நாட்டிலே ஏன் இவங்க எல்லாம் வாய் மூடிட்டு மௌனிகளா இருக்கிறாங்க? ஏன் போராட்டம் நடத்தல? இன்னும் தோழமை சுட்டுதாலான்னு ஒரு நெருக்கடியை பிரஷரை கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ஒரு விதமான நெருக்கடியை இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குதா? நாளைக்கே வந்து வேற ஒரு மாநிலத்தில் வேற ஒரு விஷயம் ஏதோ நடக்குது வச்சுக்கோங்க. இப்போ குஜராத்தில் நடந்த பல விபத்துக்கள் மாதிரி வேற ஒரு விஷயம் நடக்குது வச்சுக்கோங்க. அதில் நடக்கக்கூடாது அது மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்பொழுது மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? பாஜக கூட்டணி கட்சிகள்லாம் வாயை மூடிட்டு தான் மௌனமாக இருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு பேருக்கு ஒரு அறிக்கையை வந்து ஃபார் ரெக்கார்டு வந்து விட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து அது எல்லா கட்சிகளும் அங்கே போய் பார்க்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் உட்பட சிபிஎம் உட்பட எல்லாரும் அங்கே போய் பார்க்குறாங்க. அரசோட மெத்தனம் ஆக்ஷன் விரைந்து எடுக்கணும் எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கிற ரீஜனல் லெவலில் இருக்கிற பார்ட்டிஸ் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே அவங்க செய்கிறாங்க சார். இவங்க அதிமுகவும் பாஜகவும் பண்ணுற மாதிரியான அந்த ஒரு வாட் யூ கால் தட் ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த அக்ரஸிவ் பாலிடிக்ஸ்ல அவங்க இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கு வச்சுக்கோங்க, அதிமுகவோட இன்னும் அதிகமான அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணுவாங்க. இது இயற்கையா அந்த தர்மம் அந்த கோட்டுக்குள்ள கூட்டணி தர்மம் அந்த கோட்டுக்குள்ள மெயின்டைன் பண்றாங்க. அந்த கோட்டுக்குள்ள அந்த கோட்டை தாண்ட வைக்க முடியுமா? பாஜக ட்ரை பண்ணி கோட்டை தாண்ட வைக்கணும். நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அவங்க கோட்டுக்குள்ளேயே நாங்க உறுதியா இருக்கோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்த வாய்ப்புல தமிழ்நாட்டில் பாஜக அணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இது எப்படி சொல்றேன்னா, இப்போ அதிமுக இதை ரொம்ப பெரிய அளவில் எடுத்துட்டு போறாங்க போராட்டம் அப்படின்னு, பாஜகவும் கையில் எடுத்திருக்கு. இப்போ ஒரு தேசிய தலைமை இது பத்தி பேசுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிரதான ஒரு எதிர்கட்சின்னா அதிமுக விட பாஜக பலமா இருக்கு. 26ல அது ஒரு பெரிய அணியா வரும். அப்படி அது அந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகும்ல? இல்லை, அந்த ஆங்கிளில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சார். அதுக்கு இடம் கொடுக்கறது அதிமுக. ஆக்சுவலாக இவங்க கள்ளக்குறிச்சி எலெக்ஷன்ஸில் போட்டி போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டை பற்றி வைக்கிற குறைகளெல்லாம் கள்ளக்குறிச்சியில் போய் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ அது அடுத்த கட்டம். ஆனால் ஒரு எதிர்கட்சியோட பொறுப்பு என்ன? எந்த கிடைக்கிற முதல் சான்ஸில் நீங்கள் மக்களை சந்திக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு பை எலெக்ஷன் ஒரு வாய்ப்பு, அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கீங்க. மிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சோக சம்பவம் வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. அதுலேயும் நீங்கள் அசம்பிளியில் ஃபெயில் ஆகிட்டீங்க. உள்ளே போய் உங்கள் கருத்தை பதிவு பண்ண முடியாதபடி நீங்கள் இருக்கீங்க. வெளியில் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. அதை நம்ம அது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி செய்கிற விஷயம்தான். பட் ஆனால் பாஜக பண்ற அரசியல் இருக்குல்ல, அவங்க வந்து வேற விதமான அரசியல் பண்றாங்க. அதுல பிரியன் எனக்கு கவர்னர்கிட்ட போறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, அதுல விஷயங்கள்லாம் பண்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூடுதலா விளக்கம்ன்றது, இப்ப இபிஎஸ் அவர்கள் அதிமுகன்ற ஒரு பெருங்கட்சி போராட்டத்தை முன்னெடுக்குது.
ஆனால் பாஜகவின் தேசிய தலைமை அதை பற்றி பேசுகிறப்ப மத்திய நிதியமைச்சரோ அல்லது நட்டா அவர்களோ பேசுகிறாங்கன்னா அதிமுகவை விட இது பாஜக கூடுதல் கவனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை, அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டை ஏற்கனவே குறி வச்சிருக்காங்க இல்லையா, அதோடைய ஒரு பகுதியாக தான் இதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலுமே இந்த ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் எதாக இருந்தாலுமே அதை ப்ளோ பண்ணுறதுன்றது அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அதில் வந்து ரீஜனல் தலைமையை மட்டும் அவங்க நம்பலை, அண்ணாமலையை மட்டும் நம்பலை, நம்மளும் கூட சேர்ந்து ஒரு கோரஸாக பாடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதோட ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்குறோம் நம்ம. ஸோ தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலுமே வெறும் அண்ணாமலை குரல் கொடுத்தா மட்டும் போகாது, நம்மளும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் அவங்க கட்சியை வளர்க்குறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஆனால் அதுக்கு அதிமுக இடம் கொடுத்தா சுலபமாக வளரும் பாஜக. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.